ஸோ எஸ்கேஸ் வி ஹேவ் ஃபார் லவ் பைட் அப்படின்னு சொல்லிட்டு சந்தானமோட புது படம் ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷனில் இந்த காஞ்சரிங் கண்ணப்பா படம் டைரக்டர் அவர் அந்த காம்பினேஷன் வருது. ஸோ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக இது ஒரு ப்ரோமோ வீடியோ வந்திருக்கு. 5 நிமிஷத்துக்கிட்ட இருக்குது. ஐம் லைக் ஓகே 5 நிமிஷத்துக்கு ப்ரோமோ வீடியோ வாங்க பார்ப்போம். ஸோ வெல்கம் பேக். வீடியோ சொல்லுவாங்கன்னா லவ் பைட் ப்ரோமோ வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கோ 3, 2, 1 go. ஏதோ ஒரு ஜாம்பி ரிலேட்டட் ஸ்டஃப் மாதிரி இருந்துச்சு போஸ்டர் பார்க்கும்போது. ஹே கைஸ், சவுண்ட் வரும். அமைதியாக இருக்காங்க தானே யோசிக்கிறீங்க? ஓ, வாய்ஸ் ஓவரோட கொடுக்கூடாதா? ஒட்டரை இது இந்த பூஜையில எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. ரொம்ப நாள் ஆயிடுச்சு சந்தானம் பாட்டு. என்ன பண்ற டூமே? இல்லை, எனக்கு ஒரு என்ட்ரி பிஜிஎம் தான்பா. பேரம் பேத்தியை எம்ஜிஎம் கூட்டு போற வயசுல எதுக்கு உனக்கு இந்த என்ட்ரி பிஜிஎம்? வந்த வேலையை பார்க்கலாமா? இவன் இந்த புது வீட்டில் பூசணிக்காய் உடைச்சா அதுல இருந்து சில்லற காசை பொறுக்கின்னு போறோம் தானே? அவனே தான். டூமே, என்னப்பா அந்த பொண்ணு பார்த்தியா? கண்ணிலே கொலாபரேட் பண்றா. ஆமாப்பா, அவன் பார்வையில ஒரு பசி தெரியுதுப்பா. ஒரு ஜாம்பின்னு தெரியாம பூஜை பண்றாங்களா இல்ல என்ன இது? ஐயோ இரியா, எல்லாரும் பாக்குறாங்க. டைம் பார்த்தீங்களா? ஓ, திருட்டு கும்பல். சரியான லோக்கல் ஜாம்பி படம். என்ன பாருங்க, பரபரப்பா பூஜையெல்லாம் பண்ணிட்டு படுகொல தள்ளி விட்டானுங்க. எங்கேருந்து வந்தானுங்களோ அங்கே போயிட்டானுங்க. கடவுளே, டேய் உடனே மண்ணை போட்டு மூடுங்கடா. திரும்பி பார்க்காம போங்கம்மா. நகை எடுக்காம போறோம். இப்போ எதுக்கு துரந்த ஸ்பை மாதிரிலாம் பண்ற? அதான் யாரும் இல்லை, நார்மலா வாயேன். என்ன இல்லை டூமே, ஏதோ சடங்கெல்லாம் பண்ணி போச்சிருக்கானுங்க. தோண்டி நகை எடுக்கிறன்ட்டு அப்புறம் எதனா பிரச்சனை ஆயிட்டா? அதான் நான் ஃபோனில் ஏஐட்ட கேட்டேன். அது ஒரு சடங்கு சம்பிரதாயம் சொல்லியிருக்கு. அந்த பரிகாரத்தை நான் பண்ணிட்டு நகை எடுத்துருவேன். என்னடா பண்றீங்க? நானா சரக்கு அடிச்சுட்டு வரவங்களை செக் பண்ண ஸ்டா வச்சு நான் நிற்கிறேன். வாயிலேருந்து கையை தட்டி பேசியா? வாயில இருக்க பட்ட அடிச்ச மாதிரி இருக்கிறிய. பரிகாரத்தெல்லாம் ஒழுங்கா பண்ணியா? பூஜை எல்லாம் பண்ணிட்டு காவு கொடுக்காம போயிட்டீங்க. எதோட குடுத்தீங்க? தோ ஐயோ, சாமிங்க கம்பா குடி போதுங்கடா, எல்லாம் ஓடுங்கடா டேய். ஏது ஜாம்பியா? யார் தம்பி பண்ணுங்க? டூமே டூமே வா வந்துரு. யோ டூமே, இப்போ இதுகிட்ட தப்பிச்சு போறது எப்படி? அதனால ஐடியா வச்சிருக்கீங்களா? நான் கேட்குறேன். ஜாம்பிகளை சமாளிக்கிறது எப்படி? ஜாம்பிஸ் தூரத்தினால் ஓடிக்கொண்டிருக்க தம்பி ஓடக்கூடாதா? ஏத்திருக்கு சொன்னது போல. யோ ஏதோ தப்பா இருக்குண்ணா. அண்ணன் இருக்க பாத்துக்கிறப்பா. வணக்கம் பாய். கட்டிச்சுடா டூமே. ஜாம்பிஸ் தூரத்தினால் ஓடிக்கொண்டிருக்க கூடாது. ஓடாமல் ஓரிடத்தில் போய் ஒளிந்து கொள்ளுங்கள். சாரிப்பா.
கடியூர் லவ் பைட். ஓகே, ஸோ கடி வாங்கிடுறாரு. கடி வாங்கிட்டு போஸ்ட் ஜாம்பியா அவர் ஜாம்பி ஆனதுக்கப்புறம் நடக்கிற இது ஓகே ஓகே இன்ட்ரெஸ்டிங். எப்படி ஸ்க்ரீன் ப்ளே எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்க தான் வெயிட்டிங் ஆக்சுவலாக. ஓகே, காமெடியாக இங்கே பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகுதான்னு என்னை கேட்டிங்கன்னா டீசெண்டாக ஆகுதுங்க. டீசெண்டாக இருக்குது, லைன்ஸ் போடுறாங்க. பட் அதை சொல்கிறேன், படமாக பார்க்கும்போது அது வேறு மாதிரி கலெக்டிவாக நம்ம கேரக்டர்ஸ்குள்ளே இருப்போம். ஸோ அதுக்கு இதே காமெடிக்கு படம் பார்க்கும்போது நம்ம சிரிப்பாக வர சான்ஸ் இருக்குது. ஸோ பட் இங்கே பார்க்கும்போது எனக்கு பெருசாக ஓகே டீசெண்டாக இருக்க காமெடி அப்படின்ற மாதிரி தான் இருக்கே தவிர அதான் பெருசாக எக்ஸைட் ஆகி எனக்கு சிரிக்கணும்னு அந்த ஜோன் வந்து எங்கேயுமே பெருசாக வந்த மாதிரி எனக்கு தெரியல. பர்டிகுலர் அந்த சத்தம் போடக்கூடாதுன்ற ஐடியா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஒரு பக்கம் வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். நம்ம இது வச்சு ஜட்ஜே பண்ண முடியாது. ஸோ வி ஷுட் வெயிட் அண்ட் வாட்ச் படமாக எப்படி இருக்கு போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த கான்செப்ட் சீம்ஸ் ப்ராமிசிங் என்ன கேட்டால். ஏன்னா எப்பவுமே வந்து ஒரு ஜாம்பிட்டன் தப்பிக்கிற ஹீரோ அப்படின்றதெல்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் ஒரு ஜாம்பிட்டை கடி வாங்கிட்டு அப்புறம் ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்றது வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட். வெயிட் பண்ணி பார்க்கலாம் படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ ஷேர் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்ப்போம். நன்றி.